மூணாச்சும் எரியும்டா. நீரோடை டேய் என்னடா அது டேய் 10 அடியாக ஏறுங்கடா முடியலடா. மறுபடியும் ஏறணுமா? பரவாயில்லப்பா, வந்து ஒர்த்து தான் வருது. டேய் டேய் இஸ்தியாக்க, இது பார்த்தாலே தலை சுத்துதுடா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சா இதான் லாஸ்ட்டு மலையாம். இது இறங்கணுன்னு தான் நான் பார்த்தேன் வீடியோவில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 மலை சொன்னாங்க. 7 மலை ஏறி இறங்கணும். லாஸ்ட்டாக 2 மலை வந்து ஸ்லோப் மாதிரி இருக்கும் இறங்கணும்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 9 மலையுமே ஏறி தான் இறங்கணும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு 7 மலை கிட்ட கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு நடுவில் 1 2 சின்னதாக இருக்குது. இப்போ வந்து லாஸ்ட்டாக ஏற போகிறோம். இவ்வளோ பெருசாக இருக்குது. முடியல, ஏறுறாங்க நம்ம சொல்லி சுற்றி ஏறணும் போல். எங்கடா போனீங்க? கொஞ்சம் வைத்தி சுடுங்கப்பா. போயிடலாமா? மச்சான் கையில் விட வரோம். லாஸ்ட்டு ரெஸ்ட்டு, லாஸ்ட்டு பிச் ஸ்டாப். இங்கே ஏறணும், இன்னும் இங்கே ஏறணும். எல்லாம் ஏறிட்டுருக்காங்க. லாஸ்ட்டு வா பார்த்தாச்சு எல்லாச்சும். இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப குஷிங்க அதுதான் பரது ஏறா கடைசியாக. இது இறங்குறது தான் கஷ்டம் போல. இது வந்தாலும் ஏறுறது ஈஸியாக இல்லைண்டா. இறங்கும் போது தானே கஷ்டமாக இருக்கும். இறங்குற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏறுறதும் கஷ்டம். இதில் சரி வீடியோ இப்போ தான் பண்ணா. லாஸ்ட் மலை போய் நேரா போய் உட்கார்ந்துட்டேன். அந்த பெரிய மலை ஏறி பெரிய மலையில தான் பெரிய மலை ஏறிட்டு கீழ இறங்கணும் பாத்தியா? அந்த இடத்துல என்னால இறங்க முடியல. தலை சுத்து வந்து தலைய வாந்தி வர மாதிரி வாண்டறேன். இதெல்லாம் வந்து உனக்கு என்ன ஆச்சுனா ஒரே ஆல்டிட்யூட் போகும்போது எனக்கு என்னன்னா எனக்கு இந்த மலை ஏறி இறங்குனது கூட பிரச்சனை இல்ல. இந்த காத்து தான்டா. விஷ காத்துடா. அப்படியே எப்படி ரெய்னி மான்சூன்லலாம் இதை விட காத்து இருக்குமா? மழை டைம்ல சூப்பரா இருக்கும். மயிர் இருக்கும். இதுவரைக்கும் கெட்ட அடுத்து வந்து வெள்ளையங்கிரினா உஷா
சித்தர் சாபம் கொடுத்துருவாரா? ஏய் கம்முனுறா, தலை சுற்றுது, மயக்கமாக வருது. அங்கே ஒருத்தன் ஏறி நின்று பார்த்துனுங்கிறான். நீ ஏறிட்டேன்னு தனாவட்டில் பேசுறியா? நானும் மேலே வருவேண்டா, கால் மேலே கால் போட வேண்டாம். லோ மாடரேட்லாம் இல்லை, ஆமாம் அதுதான். இவனு வேற 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி பேட்டி கொடுக்குறானுங்க. 10 நிமிஷம் கூட இல்லை, 5 நிமிஷம் கூட ஆகலையடா மேலே வந்து. ஏய் அவன் வந்து உட்காந்துருக்கா என்ன மட்டும் வீடியோ ஜூம் பண்ணி கிடையாது, எல்லாம் ஒரே கிளிப்பில் தான் வரும் அப்பத்துலேருந்து. இப்படி ஸ்ட்ரைட் ஆயிடு. மட்டும் தனியாக டுவல் கேமில் போயிட்டுருக்கு. நாங்கள் அப்படி தான் எடுத்துகிட்ருக்கோம் ரொம்ப நேரமாக. சரி போலாமா? ஏதோ சொல்ல வரேன், இந்த உலகத்துக்கு சொல்லு. இந்த உலகத்தை சொல்ல வரேன். ஒன்றும் இல்லையா? ட்ரிப் வராதீங்கன்றியா? At the moment he தவழ்ந்து போறியே உஷா. என்ன ஆடு பார்த்துருக்கீங்களா? மலையாடு, இதுக்கு பேர் தான் மலையாடு. இதை நான் பார்த்துட்டே இருக்கேனே. தண்ணி போடுற விட்றா, அது லூசு பையில பழைய வழியா. ஐயா உட்காந்துங்க, நானும் உட்காந்தேன். ஏய் இன்னும் ஒன்று போனோம் மேலே. பக்கத்து வீட்டில் தண்டல் வட்டிக்கு வாங்க மோனிசா கூட நான் வெட்டியை மூஞ்சிக்க பூசிக்க பேரண்ட் லவ்லி சொல்ல பண்ணா என்ன வாங்க சொல்லி. இப்ப அதை விட பெரிய டாஸ்க் அது ஜீப்ல போணும் ஆஃப் ரோட்ல. அது சுபி ஓட்டுற ஸ்பீடுக்கு. இப்போ என்ன டைமிங், என்ன பிளான் இப்போ சொல்றீங்க? என்ன டைமிங்? முதல்ல போய் சலாம், முதல்ல சலாம். உன்னோட ரோல் கேமராமேன் தானே? வாடா டேய். என் ரோல் கிடையாது. கூட நின்னு சாப்பிட்ணுண்டா. நைட்டு கூட மேகி கொடுத்து சாவச்சிட்டீங்க. ஏய் மேகி நான் நிறைய சாப்பிட்டோம் எனக்கு, அதனால வெஜிடபிள்ஸ் ஓட சேர்த்து சாப்பிடணும். ஏய் நானும் தான் கான் சாப்பிட்டேன், மேகி நானும் தான் சாப்பிட்டேன். பெரிய மலை, அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன மலை, பெரிய மலை கிடைச்சி. ஏய் இன்னும் முடியலையா? இன்னும் முடியல. அவ்வளோ தூரம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டோமே. சொன்னல நான் தான். பிடி அந்த நேரமா? ஆ சரி. இதில் வேற உஷா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பரவாயில்ல. எங்கடா? ஏய் அங்க இருந்தாச்சும் வண்டி வருமாடா?
காமி நான் எடுக்கிறவா வாயை வைக்காத சொன்ன கேட்டியா? நம்ம இன்னும் அங்கே போகணும். கால் வலிக்குதா? சரி இப்படி பண்ணு உதிரா காலை உதிரா பண்ணு. என்னது சாக்லேட். இந்த மலை ஏறிட்டோம். உங்களுக்கு ஃபோனில் பார்க்க வந்து குட்டியாகுது, நேரில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய மலை. நான் கீழே இறங்கி போகணும், முடியல. மூச்சு வாங்க. ஹெலிகாப்டர் போக இறங்கினே போகிறாங்க, டென்ஷன் ஆகுது. சரி 8 கிலோமீட்டர்லாம் நந்துடலான்னு பார்த்தா இதில் வேறு இஸ்தியாக்கு ஸ்டெப்ஸ் ஏறி ப்ராக்டிஸ் பண்ணான். இதுவும் உங்கள் வீட்டு ஸ்டெப்ஸும் உனக்கு ஒன்று. இதுக்கெல்லாம் நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர. எங்கள் ஊர்லேயே இந்த மாதிரி ஸ்லோப்ஸ் இருக்கு, ஆனால் அது எவ்வளோ பெருசாக இருக்காது. வியூ செம்மையாக இருக்குடா. என்னடா யோசிக்கிற? அது நம்மளே வந்து ஊந்துடலாமா இல்லை நார்மலாக போய் ஊந்த மாதிரி சீன் காமிக்கலாமான்னு யோசிப்போம். அட்லாஸ்ட் வந்து இப்போ நம்ம முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா ஒரு மலை ஏறும் போது முடிகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது இறங்கி இன்னொரு மலை ஏறுறது, இன்னும் எவ்வளோ தொலைவு போக போகுதுன்னு தெரியலை. பார்ப்போம். அட்லாஸ்ட் வந்து நாங்கள் முடிக்க போகிறோம். இங்கே ஒரு போர்டு இருக்குது, இதோட முடியும்னு நினைக்கிறேன். சின்ன பிரச்சனை, காற்றடிதா, இது வர மாட்டிகிட்டு வர முடியல. கிளைமேட் மறுபடியும் சேஞ்ச் ஆகிடுச்சு. அங்கே ஒரு போர்டு தெரியுதா காய்ஸ்? அங்கே தான் முடிவுன்னாங்க. எங்களுக்கும் தெரில, நாங்களும் அந்த போர்டை தான் தேடிட்டு இருக்கோம். மச்சான பேக் ஹில்ஸ் ஆக்கிட்டீங்களேடா. உண்மை தானே. நானும் கை ஆடாமல் தான் எடுக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் முடியல. ஒரு தடவை சார் இன்னும் ஒரே ஒரு மலை தான் சார். மலை ஏறணுமாடா? ஸ்லோப்பா? ஏன்டா சாவடிக்கிறீங்க? டேய் அதெல்லாம் சொல்லக்கூடாது நீ, அதெல்லாம் ஏன் பேசுகிறேன்? என்ஜாய் தானே. போர்டு வந்துச்சு, கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ரெஸ்ட்ரிக்டட் ஆஃப் நைட் டயர் தாரா. அப்போ இது போர்டு இல்லையா, முடிகிற போர்டு? இது வேறு ஏதோ போர்டு கைஸ், நான் தப்பாக நினச்சிட்டேன். முடிக்கிற போட்டு நான் நினச்சிக்கிறேன். ஆமாம், முடிவே இல்லைடா இது. பாத்ரா மச்சான் இல்லடா, அவ்வளோதான் வாழ்க்கை முடிச்சு. அவன் ரெண்டு போடா அழிச்சிட்டுக்கிறான். எனக்கு தொப்பை இருந்த இடம் தெரியாமல் போயிட்டு மூலை இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் ஏறி இறந்தா போதும். உடம்பு இடம்லாம் சும்மா 6 பேக் வந்து நிற்கும். அவரு மாதம் 6000 எடுத்துட்டு அவங்க போயிட்டு வரலாம். அவ்வளோதான், இதான் லாஸ்ட்டு ஸ்லோப்பாக இருக்கணும் காய்ஸ். இதுக்கு மேலே என்னால் ஏறத்துக்கும் இறங்கிறதுக்குமே ஸ்டெம்பு இல்லை. சாரி டு பிரேக் இட்டா. டேய் என்னடா இது, ஒரு ரெண்டு இல்லாமல் போயினே இருக்குது. அழகானது எல்லாமே ஆபத்து காய்ஸ், அழகாக இருக்குன்னு வந்துடாதீங்க. பொண்ணுங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அங்கே போயிட்டு அவங்க உஷாலாம்
போயிட்டாங்க தொலைவா. ஓகே நம்ம போவோம். அப்படின்னு உங்களை கடைசியாக ஃபினிஷிங்கில் சந்திக்கிறேன். இதுக்கு மேலே வீடியோ எடுக்கிறதே உடம்புல தெம்பு இல்லை. வீடியோ பார்த்துட்டே போனால் ஏன்னா ஊந்துடுவேன், பயமாகுது. அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு தெரில. முன்னாடி உக்காந்துச்சுன்னு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். வாய்ஸ் மாறிடுச்சு. இஸ்தியாக்கு இப்படி பண்ணுற உஷாக்கா போவோமா? உஷாக்கா போகலாமா? கடைசியாக இங்கே ஒரு ஹால்ட்டு போட்டுக்கிறோம். வெற்றிக்காணி இன்னும் பறிக்க இன்னும் 200 மீட்டர் கதை இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. இதை பாருங்கள். இன்னும் நாங்கள் வந்து இந்த லாஸ்ட் 200 மீட்டர்ஸ் அந்த டர்னிங் வந்து 7 கிலோமீட்டர் ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் தான்டா அந்த டர்னிங்லடா. அவ்வளோதான்டா முடிஞ்சிச்சுடா. எந்த டர்னிங்டா? ரொம்ப நேரமாக 200 மீட்டர்ஸ் ஒன்லி. அதுடா வாங்க போவோம். முடிச்சிட்டோம். 200 மீட்டர் உண்டு. 200 மீட்டர் ரொம்ப தொலைவாக இருக்கு. அதான் எனக்கு புரியல. அப்படியே எடுத்துனோமா முடிச்சிடுமா? ஃபைனலி கைஸ் நீ ஒரு 200 மீட்டர் குச்சினே கீழே விழாம நட. அதான் உங்களுக்கு தந்த டாஸ்க். அவ்வளோ பலியன்ற நீ அத ஒரு வழியா ஏய் அவ்வளோ போய் மலை ஏறி இறங்கி இருக்காடா. எவ்வளோ தூரம், அவ்வளோ தூரத்துல இருந்து. ஆமா நெவர் இன் மை பிளட் லைன். பிளட் லைன் இல்லம்மா. ஆமா அதான் என் பிளட் லைன்லயே யாரும் பண்ணாதது நான் பண்ணியிருக்கேன்றேன். உன் தோப்பனாரெல்லாம் பண்ணியிருப்பாரு. வாங்க போ. முன்னோர்கள்லாம் மழையில சாரி முன்னோர்கள் மாற்றி சொல்லிட்டேன். நெவர் இன் மை பிளட் லைன். ஏ அப்பா சாமி, ஆன்செஸ்டர்ஸ் எல்லாருமே இப்படி தான் ஏறி ஏறி இறங்கி தண்ணி குடமாக ஊற்றி சாமிக்கு வேண்டிட்டு இருப்பாங்க. வா அது வந்து விதி. இது வந்து இல்லைம்மா, காசு கொடுத்து போன சதி. இது பேர் தான் சொந்த செலவில் சூனியம் வைக்கிறதுன்றது. ஓகே நீ வச்சுக்கணும்னு சொல்லுமா. எல்லாரும் 2000 ரூபா கட்டியிருக்கீங்கடா. சாரி, அதுக்கு தான் நான் 2000 ரூபா கொடுத்தது வந்தது வரத்துக்கு தான். என்னடா சொல்கிறேன் எனக்கு புரியல. நான் விருப்பப்பட்டு வரேன், நீ விருப்பம் இல்லாமல் வந்த அவள் ஏய் நானும் விருப்பப்பட்டு தானே வந்தேன். நீங்கள் வந்துட்ட பிறகு ஏதோ ஒன்று முடிச்சேன்ல ட்ரெக்கிங்க. சி டயர்ட் அண்ட் டல்லி ஃபேஸ். எப்படி இல்லாமல் உடஞ்சி இருக்கு பாரா மரம் காற்றுல. காற்று மட்டும் இல்லை, மழை எல்லாமே சேர்த்தா. அந்த மலை ஸ்டேட்டு நடந்து போக சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மலைக்கா நடுவில் நீ போயிட்டு வா ராசா. வா ஆறுதலுக்காக சொல்கிறேங்க. தாடா போயிட்டா போதும்ட்டா. எவ்வளோ நேரம் எடுத்துட்டு இருக்கோம் அந்த மலையை கிராஸ் பண்ணோமா? வாமா. நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? ஏய் சி தூ ஓடி குருவி கூடு. வாங்கடா போவோம். கடைசியில் எங்கள் ஏற்று விடடா. இந்த மாதிரி எட்ட இறங்குறதுடா ஒன்றும் கால் வலிக்குது. ஒன்றும் முடியல. நான் நினச்சேன் இவங்க நின்னாங்கல்ல இப்படி இறங்கி இப்படி போயிடலான்னு நினச்சேன். ஏய் அங்கே இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு இது வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு பிளைன் வரும்னு நினைக்கிறேன் மேலே ஏறி. ஏறணுமா? ஆமாம், ஏன்னா இப்போ என்ன பண்ணுக்கிறோம் அவ்வளோ பஸ் ஏறினா இது தெரியாது. வீட்டெல்லாம் கூட்டின்னு வரக்கூடாது. பெரியோனே ரஹ்மானே பெரியோனே ரஹீம்ன்ற மாதிரி பாருங்க.
சார் இந்த மாதிரி இடத்துல வளர்ந்தா தான் பிடிக்கும். ஸ்ட்ரைட்டாக நடக்குது. ஆனால் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நடக்கலாம் முடியாது ஒன்றால். புரியல புரியுது உங்களுக்கு. எல்லா வீடியோலையும் ஏறது மட்டும் தானே காமிச்சானுங்க. காமிக்கலடா. ஏறதை விட இறங்க ஒரு மோசமா இருக்கு. பட் ஆனால் நான் வந்து எப்படி சொல்கிறதுனா ஆப்போசிட் ட்ரெக்கிங். ஃபஸ்ட்டு நாங்கள் டவுனில் இறங்கிட்டோம். சரியா? நீ எல்லாமே ஆப்போசிட்டாக தான் பண்ணுற. டவுனில் இறங்கிட்டு மறுபடியும் நேட்டாக ஏறணும். 200 மீட்டருன்னு என்னடா மறுபடியும் மலையாற சொல்கிறீங்க? முடியலடா. இங்கே கொஞ்சம் நம்மளுக்கு நிழல் இருக்கு. இது வந்து சுற்றி சுற்றி ஏறுது, நேராக ஏறல. லாஸ்ட்டாக போகிறது காண்டியா. வாடா மாமா போவோம். சாப்பாடு முக்கியம் இல்லைடா, காசும் தானே முக்கியம். என்னடா இது எதோ சொல்கிறீங்க? நடந்து நடந்து பைத்தியம் ஆயிட்டியா? நடந்து பைத்தியமாடா. எனக்கு அப்படியே இந்த சைடா தள்ளுதுடா சொல்லாம. மூடு சரியாயிடும். ஒரு பக்கம் சாஞ்சிக்கோ, ஒரு பக்கம் அப்படி தள்ளிட்டு போகிறேன். அப்படியே ஊந்துருவோம் போல இருக்குது சாஞ்சா. நடந்து சாவண்டிதான். நெக்ஸ்ட் டைம் இதோட மோசமான ட்ரெக்கிங் ஒன்று போகிறோம். இதே ட்ரெக்கிங்கு வேறு சீசனில் வரும். நீ வரமாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட அந்த பிளான் பற்றிலாம் சொல்ல மாட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து நல்லா சுற்றுவோம் இந்த இடம் போலன்ட்டு. 2வது நாள்லேருந்து என்னடா இது பேசாமல் சுற்றினே வந்துடலாமா இருந்தா? ஏய் அதுதான் இதே தான்டா முதல்லேருந்து சொல்லுங்கிறீங்க. போடா கடைசி வாய் போட்டுங்க. வாங்க வாங்க வாங்க. எப்படிரா இப்படி போனோம். யுவராஜே இதுக்கு மட்டும் வருதா? என்னடா டூரிஸ்ட் கைடு? ஐயோ நடந்த வரைக்கும் மொத்தமாக செஞ்சிச்சு. அட்லாஸ்ட் மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஜீப் இருக்கு. வாடா. அட்லாஸ்ட் வந்து ஏற போகிறோம். ஏறி முடிச்சிட்டோம். பேஸ் கேம்ப் வந்தாச்சு. என்ன ப்ரோ பண்ணுறது? என்னடா கடைசி எங்கே வந்து விடுற? கடைசி நேரம்டா அது. கம்ப்ளீட்டட். வாடா எப்படா முச்ச? நீ கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்ட விடாதா? அதனால மீசை ஷேப் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னடா சாப்பிட்லையாடா? என்னடா வண்டியில் ஏற்றிங்க சாப்பிட்லையா? கீழே ஓகே ப்ரோ. கீழே போய் சாப்பிட்டு அப்படியே போகிறோம். யுவராஜ் வந்து வாஷ்ரூம் போயிருக்கான். போயிட்டு வந்தோடனே கிளம்பிடலாம். அவ்வளோதான். ஓகே ப்ரோ போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து மேலே பேஸ் கேம்ப் போயிட்டுருக்கோம் சாப்பிட்றதுக்காக. மார்னிங் இந்த வழியாக தான் வந்தோம்.